இந்த கொஸ்டின் பாருங்க. The potential energy of a particle moving along x direction varies v is equal to ax square by root x plus b ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா the dimensions of a square by b கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? லென்த்தாக இருக்கும். விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எனர்ஜி அப்படின்னாலே ஒர்க் டன் ஃபார்முலா தான். ஒர்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 2, டிக்கு ஒரு எல், அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. லென்த்துக்கு என்ன? எல். சரியா? பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டியை நான் ஆட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வருதோ, ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்குது இங்க. ஏன்னா எனக்கு ஏக்கும் பிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியாது, அதுதான் அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? ஏ ஸ்கொயர் பை பி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்குது. ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பின்னா ரூட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன டைமென்ஷன் இருக்குமோ அதுதான் பிக்கும் இருக்கும். பிசிக்ஸ்ல எப்பவுமே ரெண்டு சேம் யூனிட் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் யூனிட் என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. இப்போ 3 மீட்டர் 5 மீட்டர் ஆட் பண்ணலாம். சரியா? 3 மீட்டரையும் 5 செகண்டையும் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிட்டை ஆட் பண்ண முடியாது. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன யூனிட்டோ அதே யூனிட் தான் பிக்கும் வரும். எக்ஸ் அப்படிங்கிறது லென்த் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? எல் டு தி பவர் ஆஃப் 1/2. ஏன்னா ரூட்னா பவர்ல 1/2. அப்போ பிக்கு என்ன டைமென்ஷன்? எல் டு தி பவர் ஆஃப் 1/2 கிடைச்சிருச்சு. ஒன்று. இப்போ ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ விக்கு தெரியும் என்ன? எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஏக்கு தெரியாது. எக்ஸுக்கு என்ன? எல் ஸ்கொயர். கீழே ரூட் எக்ஸ் பிளஸ் பி ரெண்டுக்குமே என்ன வரும்? எல் டு தி பவர் ஆஃப் 1/2 தான். ரெண்டு டைம் ஆட் பண்ணலாம் தேவையில்ல. ரெண்டுக்கு யூனிட் என்ன? எல் டு தி பவர் ஆஃப் 1/2 தான். இதுக்கு ஒரு எல் டு தி பவர் ஆஃப் 1/2, இதுக்கு ஒரு எல் டு தி பவர் ஆஃப் 1/2 கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பேசிக்கா கீழே இருக்கிற டேமுக்கான யூனிட் எல் டு தி பவர் ஆஃப் 1/2. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ என்னன்னு கிடைச்சிடும். சரியா? ஏ என்ன வரும்? எம், இது எல் ஸ்கொயர், இந்த எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த எல் டு தி பவர் ஆஃப் 1/2 இங்கே போயிடும். டி டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2. இப்போ அவங்க கேட்டிருக்கிறத என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் பை பி கேட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர் பை பி. ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? எம் ஸ்கொயர்னு வந்துடும். நீங்கள் இங்கே ஆப்ஷன் பாருங்க. எம்முக்கு பவரில் 3/2, எம்முக்கு பவரில் 1/2, இங்கே எம்முக்கு பவரில் 1. எம்முக்கு ஸ்கொயரில் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்ணை மூடிட்டு சியை டிக் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். சரியா? கண்ணை மூடிட்டு சியை டிக் பண்ணிட்டு போயிடலாம். எல் டி எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்? எனக்கு ஏ ஸ்கொயர் பை பி இருக்குது, நான் ஏ கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? எல் டு தி பவர் ஆஃப் 1/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? எல் டு தி பவர் ஆஃப் 1 வந்துடும். டி டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் டி டு தி பவர் ஆஃப் மைனஸ் 4 பை பி. பிக்கு என்ன? எல் டு தி பவர் ஆஃப் 1/2. பிக்கு எல் டு தி பவர் ஆஃப் 1/2. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எம் ஸ்கொயர் எல் டு தி பவர் ஆஃப் 1 மைனஸ் 1/2 டி டு தி பவர் ஆஃப் மைனஸ் 4. அப்போ எம் ஸ்கொயர் எல் டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1/2 டி டு தி பவர் ஆஃப் மைனஸ் 4. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா?